அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 17/6/2024 ஆனி மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. நாள் முழுவதும் வளர்பிற ஏகாதேசி. சித்திரை நட்சத்திரம் பகல் 1:50 முறை, பின்பு சுவாதி நட்சத்திரம். பிரபாலிஷ்ட யோகம் பகல் 1:50 வரை, பின்பு அமிர்த யோகம். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியில் குரு, மிதுன ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், கன்னி ராசியில் கேது, துலா ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன், சமசத்தமஸ்தானமான 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. நெருங்கியவர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு கௌரவமான வாய்ப்புகள் கிடைக்கும். பெண்கள் வழியில் சாதகமான பலன்களை பெறுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பதும், ருண ரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்த கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று சிக்கனத்தோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு நியாயப்படி கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கூட கடைசி நேரத்தில் தடைபடலாம். வேலைக்கு போய் செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் அடைய வேண்டிய அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக பேச்சில் நிதானமாக இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரன், ஜென்ம ராசியில் சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. நெருங்கியவர்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடைவீர்கள். பாக்கியஸ்தானமான 9இல் சனி, 11இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் நிறைவேறி மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு சிலருக்கு உங்களுக்கு இருந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி
ஒரு வளமான பலன்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக உள்ள நெருக்கடிகள் தற்போது குறைந்து அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். கடக ராசி, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் 4ஆம் வீட்டில் சந்திரன் 12இல் சூரியன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். குறிப்பாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் சற்று குறையும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்களுடைய பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் அமைய பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் முழுமையான வெற்றியினை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைத்து அதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த ஒரு பிரச்சனைக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைத்து மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு புதிய யுக்தியை பயன்படுத்தி அடைய வேண்டிய அனுகூலத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவருக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். கன்னி ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் ஜீவனஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதாலும் சகல சௌபாக்கியங்களையும் நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை பெறுவீர்கள். தொழிலில் ஒரு சில அனுகூலமான மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைத்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, சந்திரனானவர் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதாலும் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருப்பது நல்லது. பண வரவில் சில சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும் என்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொண்டு சிக்கனத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும்.
மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருக்கிறது நல்ல அமைப்பு என்றாலும் சூரியன் 8ல் சந்திரன் 12ல் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக வீண் செலவுகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் ரீதியாக நீங்க சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய வேலையில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது, முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் ராகு, 5ல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் சந்திரனானவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் மேலோங்கக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் மேலும் வளமான பலன்களை அடையலாம். குறிப்பாக பேச்சில் பொறுமையோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் மூலமாக வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையை கடைபிடிப்பது, இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய், பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 9ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு குறிப்பாக
இன்றைய நாளில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் ராகு, 4 சூரியன், 8 சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு காரியத்திலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்பட்டு உங்களது மன அமைதியானது குறையும். குறிப்பாக எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட்டால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். உடனிருப்பவர்களே உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்வார்கள். தொழில் ரீதியாக கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கூட கடைசி நேரத்தில் தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். எந்த விஷயத்திலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை ஜோதிட தகவல்ல நவ கிரகங்களும் ஆரோக்கியம் என்ற தலைப்பில் பேசி வருகிறேன். இந்த வரிசையில் ஒவ்வொரு கிரகத்தை பற்றியும் உங்களிடம் பேசி வருகிறேன். இன்றைய நாளில் உங்களிடம் கேதுவை பற்றி ஒரு சில தகவல்கள் கூற உள்ளேன். கேது என்ற கிரகம் உபகிரகம் ஆகும், நிழல் கிரகம் ஆகும். சர்ப கிரகம், சாயா கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய கிரகங்களில் ராகு கேதுவில் கேது ஒரு முக்கிய கிரகம் ஆகும். கேது பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அமைப்பாகும். கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்புகள் இருக்கிறது. ஒருத்தருக்கு ஆரோக்கிய குறைபாடுக்கு கேது பகவான் மிக மிக ஒரு முக்கிய கிரகமாக விளங்குகிறார். ஒருத்தர் உடம்புல வெட்டுக்காயம் ஏற்படுறது, விஷத்தால் கண்டம், அஜீர்ண கோளாறு, குடல் போன்ற நோய்களுக்கு கேதுதான் காரகன் ஆவார். பொதுவா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லற வாழ்க்கையில் நிம்மதி குறைவு, இல்லற வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லாத நிலைகள், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெரியவங்களுடைய சாபத்தால் பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் ஒரு பய உணர்வுக்கெல்லாம் கேது பகவான் தான் மிக மிக ஒரு முக்கிய கிரகமாகும். பொதுவாக ஜோதிடத்தில் கேது ஒரு நிழல் கிரகம். அந்த கேது ஒரு ஜாதகத்துல எங்க இருக்கிறாரோ அந்த வீட்டதிபதி பலமா இருந்துட்டா ஒரு சில சாதகமான பலனை தரும். கேது எந்த கிரக சேர்க்கைக்கு மிக அருகில் இருக்கோ, எந்த கிரகத்துக்கும் பக்கத்துல இருக்கோ அந்த கிரக தொடர்புடைய விஷயங்கள் சற்று பாதிக்கும். ஒரு ஜாதகத்துல சூரியன் கேது சேர்ந்திருந்தால் அப்பாவுக்கு பாதிப்பையும், சந்திரன் கேது சேர்ந்திருந்தால் அம்மாவுக்கு பாதிப்பையும், செவ்வாய் கேது சேர்க்கை பெற்று இருந்தால் ஆண்கள் என்றால் கூட பிறந்தவங்களுக்கும், பெண்கள் என்றால் செவ்வாய் கேது சேர்க்கை பெற்றால் இல்லற வாழ்க்கையில் ஒற்றுமை குறைவு பிரச்சனைகளும், சுக்கிரன் கேது சேர்க்கை பெற்று ஆண்கள் ஜாதகத்தில் இருந்தால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில ஒற்றுமை குறைவு, திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளும், சனிக்கேது சேர்க்கை பெற்று ஒரு ஜாதகத்தில் இருந்தால் ஆரோக்கிய குறைபாடுகளும், குருக்கேது ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் புத்திர தோஷமும், அதே மாதிரி சுக்கிரன் கேது சேர்றது தப்புன்னு சொன்ன புதன் கேது சேர்ந்திருந்தால் படிப்பில் தடையும் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும். அடுத்து குறிப்பா பாத்தீங்கன்னா கேது எந்த கிரக சேர்க்கப்படுது, எப்படிப்பட்ட நிலையில இருக்கான்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு ஜாதகத்துல கேது பகவான் ஒரு ஜாதகத்துல ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்துல இருந்து கேது நின்ற வீட்டதிபதி பலகீனமா இருக்கிறது அவரோட சாதகமான அமைப்புன்னு சொல்ல முடியாது. கேது நின்ற வீட்டதிபதி பலமா இருந்துட்டா ஒரு நல்ல பலன் சொல்லலாம். கேது பகவான் ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா சூரியனோட சேர்ந்து இருக்கின்ற கூடிய ஜாதக நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா உடல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உஷ்ண நோய்கள், இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இருதயத்தில் அடைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். அது போல சந்திரன் கேது ஒரு ஜாதகத்துல சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மனக்குழப்பம், மன நிம்மதி குறைவில்லாத நிலைகள், ஒரு ஒரு மனநிலை ரீதியாக பாதிப்புகள், எதையாவது போட்டு குழப்பிக்கிறது கொள்றது, தாய்க்கு பிரச்சனைகள் தான் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். ஒரு ஆணின் ஜாதகத்தில் செவ்வாய்க்கு எது சேர்க்கை பெற்றால் இரத்த சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள், வெட்டுக்காயம் ஏற்படுறது, ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும்.
அது போல ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு இல்லற வாழ்க்கையில ஈடுபாடு குறைவுகள், ரகசிய உடல் உபாதைகள் மட்டும் காரணமாக நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். அது போல ஒரு ஜாதகத்துல சனிக்கேது சேர்க்கப்படுறது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. சனிக்கேது சேர்க்கை பெற்று இருக்கிறவங்களுக்கு ஆயுள் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படுது, உடல் பலகீனங்கள் ஏற்படுது. எந்த ஒரு ஜாதகத்திலையும் கேது பகவான் ஒரு கிரக சேர்க்கை பெற்றிருப்பது அவ்வளவு சிறப்புன்ற ஒரு வார்த்தையை சொல்லவே முடியாது. எந்த கிரகத்தோட சேர்க்கைப்படுதோ அந்த கிரகத்துடைய காரகத்துவ ரீதியாக சற்று பாதிக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகிறது. அது மட்டும் இல்லாம கேது பகவான் ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் கேது ஒரு ஜாதகத்துல 5ஆம் வீட்டுல தான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பாதிப்புங்க. ஒரு ஜாதகத்துல 5ல கேது இருந்தால் வயிறு சுருங்குறது, வயிற்றுல ஏதாவது பிரச்சனைகள், செரிமான பிரச்சனைகள், சாப்பிட முடியாத நிலைகளாம் கூட ஏற்படுது. இந்த மாதிரி இருந்தால் பாதிப்புன்னு சொல்லணும்னா எப்போ ஏற்படும்னா அந்த கேதுவோட திசை அல்லது புக்தி நடக்கும் போது தான் ஏற்படும். சரி, எல்லா நேரத்துலையும் கிடையாதுங்க. கேதுவோட திசாபுத்தி நடக்கின்ற போதுதான் அந்த பாதிப்புகளுடைய எஃபெக்ட் இருக்கும். நான் கேதுவால் இந்த மாதிரி பாதிப்புலாம் இருக்குன்னு சொன்னா எல்லா நேரத்தையும் அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும்னு சொல்ல. கேது ஜாதகத்துல 5ல இருந்து கேதுவோட திசை அல்லது புக்தி வந்துச்சுன்னா அந்த நேரத்துல வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல 8ல கேது இருக்காரு, கேதுவோட திசை அல்லது புக்தி வருதுன்னா அந்த நேரத்துல ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும், ஒரு கண்டுபிடிக்க முடியாத உடம்பு பாதிப்புகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கூட கேது பகவான் ஏற்படுத்துவார். வயிறு சுருங்கிறது, வயிற்று பிடிச்ச மாதிரி இருக்கிறது, சாப்பிட முடியாத நிலையெல்லாம் கூட கேது பகவான் ஏற்படுத்துவார். கேது என்றாலே கண்டுபிடிக்க முடியாத ஒன்றுங்க, புலப்படாத ஒன்றுன்னு சொல்லலாம். இந்த புலப்படாத ஒன்றால் ஒரு நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும். அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு குறிப்பா எந்த ஒரு நபருக்கு அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கல்யாணம் ஆன உடனே கேது திசை வரக்கூடாதுங்க. கல்யாணம் ஆன உடனே கேது திசை வந்தா கல்யாணத்துக்கு பிறகு அவங்க தாம்பத்தியத்துல சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு ஆட்களுக்கு கேது திசை வந்தாலும், கேது நட்சத்திரத்தில் அமையப்பட்ட கிரகங்களுடைய திசாபுத்தி வந்தாலும், கேது ஆதிக்கம் பலமா இருந்து திசாபுத்தி வந்தாலும், அதிலும் குறிப்பா ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 2 அல்லது 7ல கேது இருந்து கேதுவோட திசை வந்தாலும் அவங்களுக்கு இல்லற வாழ்க்கையில ஒரு ஈடுபாடு குறைவு, இல்லற வாழ்க்கையில ஒரு நாட்டம் இல்லாத அமைப்புகள், ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இல்லற வாழ்க்கைன்னா தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு நாட்டம் இல்லாத நிலையெல்லாம் உண்டாகுது. ஒரு ஜாதகத்துல ஆண்கள் ஜாதகத்துல சுக்கிரனோட கேது சேர்க்கை பெற்ற ஜாதக நேயர்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுலயே கேது திசை வந்தாலோ அல்லது 7ல கேது இருந்து கேதுவோட திசை வந்தாலோ அது குடும்ப ஒற்றுமையை கண்டிப்பா பாதிக்குது. குடும்ப ஒற்றுமையை பாதிக்குதுன்னா அதுவும் ஒரு விதமான ஒரு குறைபாடு தானே உங்களுக்கு. அதுதான் சுட்டி காட்டுறேன் உங்ககிட்ட. அதே மாதிரி பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் கேது சேர்க்கை பெற்றால், ஒரு பெண்ணின் ஜாதகத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து இருக்கான்னு பாருங்க, செவ்வாய்க்கு முன்னாடி கேது இருக்கான்னு பாருங்க. ஒரு கட்டத்துல 10 டிகிரில செவ்வாய் இருக்கான்னா செவ்வாய்க்கு முன்னாடினா ஒரு 11 டிகிரிலயோ 12 டிகிரிலயோ ஒரு 13 டிகிரிலயோ செவ்வாய் கேது இருக்காருன்னா கண்டிப்பா அந்த பெண்ணுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு நாட்டம் என்பது இருக்காதுங்க. அதுவும் கேது திசை நடந்தா தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபாடு இருக்காது. தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபாடு இல்லாத நிலைகள், கல்யாண விஷயங்கள்ல ஒரு நாட்டம் இல்லாத அமைப்புகள், கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத நிலையெல்லாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையெல்லாம் உண்டாகுது. ஆண்கள் ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை பெறாம இருக்கிறதும், பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் கேது சேர்க்கை பெறாம இருக்கிறதும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆண் இருந்தாலும் சரி பெண் என்றாலும் சரி 7ஆம் அதிபதியோட கேது சேர்ந்து இருந்து 7ஆம் அதிபதிக்கு பக்கத்துல கேது இருந்து கேதுவின் திசை அல்லது புக்தி கல்யாணம் ஆன உடனே நடந்தால் அது கல்யாண வாழ்க்கையை ஏதாவது வகையில பாதிக்குது, ஏதாவது வகையில ஒரு ஒற்றுமையில்லாத நிலையில உண்டாக்குது, நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குது. அப்படிப்பட்ட நேர்கள் அந்த தசாபுத்தி காலங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஒருத்தருக்கு லக்னத்துக்கு 7லயோ ராசிக்கு 7லயோ கேது இருந்து அந்த கேது திசை நடந்தால், அந்த கேது திசை கேது திசை நடந்தாலே கெடுதின்னு சொல்ல, லக்னத்துக்கு 7ல கேது இருந்து கேது திசை நடந்தால் இந்த கேது திசை காலங்கள்ல அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை என்பது அவ்வளவு சிறப்பா அமையாது. கல்யாணம் அமையறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அமைஞ்சாலும் உடனே பிரியக்கூடிய அமைப்பெல்லாம் கூட ஏற்படும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.